ராமநாதபுரம் நகராட்சியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கடந்த 1.5 மாதங்களாக ஆங்காங்கே குளம் போல் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்த குழந்தைகள் வர்றதுக்கும் போறதுக்கும் வழி இல்லாமல் இப்படி தண்ணியை தேங்கி வச்சுக்கிட்டு கொசு வர்றதுக்கு வழி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா இது என்ன நகராட்சி செய்கிறாங்க? ஏன் பெரிய லைனாக போட்டு நோண்டி பெருசாக லைனை கொடுத்தா தண்ணி பூரா நிற்காம போகும். இது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது. கேட்டால் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எதுவும் செய்கிறாங்களும் இல்லை. இப்போ நானும் 1 மாதம் 1.5 மாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையாக பெஞ்சிருக்கு. சும்மா அந்த விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் பூரா காஞ்சி போய் கிடக்கு. அது இப்போ அப்படி இருக்கிற லட்சணத்தில் இங்கே இதுக்குள்ள வந்து தண்ணி இப்படி நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த பின்பக்கத்துலேயும் அந்த சைடில் போய் அது நிறைஞ்சி போச்சு. பூரா கொசு தொந்தரவு தான். குழந்தைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இது உடனே இப்போ இதுக்கு சம்மந்தமான நடவடிக்கை எடுங்க கூடிய சீக்கிரம். இல்லைன்னா போராட்டம் பண்ண வேண்டிய நிலைமை தான் வரும் கட்டாயம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம் பூபேஷ் சந்திரன், விவரம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட தலைநகராக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே கருப்பு நிற குளம் போல காட்சியளிப்பது வேதனையளிக்கக்கூடிய சம்பவமாக இருந்தது. பல்வேறு முறை இது குறித்து செய்தி வெளியாக மட்டுமல்லாது அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து கோரிக்கை விடுத்தும் கூட அந்த குற்றச்சாட்டுகள் நிவர்த்தி செய்யப்படுவதில்லை என்ற பிரதான குற்றச்சாட்டு இருக்கிறது. குறிப்பாக இளங்கோவடி தெரு, நீலகண்டி ஊரணி, மகர்நோம்பு பொட்டல் தெரு, கேணிக்கரை, ஓம் சக்தினர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியாகி அங்கே பொதுமக்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக அந்த மகர்நோம்பு பொட்டல் தெரு பகுதியில உணவகம் அதே போல பேக்கரிக்கான மொத்த குடவும் இருக்கும் சூழல்ல இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த கிருமி அதே போல ஈக்கள் காரணமாக அதிக அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையை இருந்து வருகிறது. ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த பாதாள சாக்கடையால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய சூழல்ல இது குறித்து மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் துரிதமான நிரந்தர நடவடிக்கையை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு அவர்களுடைய வசிப்பிடங்களில் இது போன்ற சிக்கலை எதிர்கொள்ளாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது வலுவாக எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.